கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் இந்த மாலை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலையிலும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எதற்கு மரித்திருக்க வேண்டுமாம்? பாவத்துக்கு மரித்திருக்க வேண்டுமாம். எதற்கு பிழைத்திருக்க வேண்டுமாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்றே பிழைத்திருக்கிறவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். நம்முடைய எண்ணங்களை குறித்து பேசும்போது எண்ணத்தில் இருக்கிற வேண்டிய ஒரு காரியம் பாவத்தை குறித்தும் பாவத்தினுடைய வழி நடத்துதல் அதனுடைய தன்மைகள் என்னதை குறித்தும் நாம் விளங்கி அறிந்து கொண்டு அவைகளை எப்படியெல்லாம் வெறுத்து தள்ளுவது, அவைகள் நம்மிடத்தில் வந்துவிடாதபடிக்கு அந்த உணர்வுகள் நமக்குள் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி விடாதபடிக்கு நமக்குள் இருக்க வேண்டிய எண்ணம் என்ன சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய், எப்பொழுதும் பிழைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து, பிழைக்கிறது என்ன சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகிற பிழைப்பை குறித்து பேசலவர், அதை குறித்து பேசலை. எதற்காக அப்படி மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் எனக்குள்ளே என்ன உயிர்ப்பிக்கப்படுகிறது, எண்ணங்கள், என் சுவாவங்கள் அப்படியே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை குறித்து அதே ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை கொஞ்சம் படித்து பாருங்க. 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய உங்களில் வாசமாயிருந்த யாருடைய ஆவி? மரித்தோரில் இருந்து உயிர்ப்பித்தவருடைய ஆவி. காலை இதில் தான் முடித்தோம். மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியை எண்ணில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் எண்ணில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே அந்த காரியத்தை கவருங்க. மரித்தோரை உயிர்த்தெழுந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது என்ன நடக்குதான்? சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதாம். இந்த சரீரத்தில் தான் பாவம் மரணம் என்கிறது ஒன்று உண்டாகிறது. பாவம் மரணங்கிறது. அதனால தான் மேலே அந்த வார்த்தையை படிக்கிறோம். சிந்தை என்ன நினைக்கணும், எதை நினைக்கணும்? என் சரீரத்தில் மரணம் என்கிறது உண்டாகிறதா? இந்த மரணங்கிறது என்னது? இந்த உலகத்தின் அடுத்தபடியான ஆசைகளும் இச்சைகளும் தான். இன்னைக்கு இரத்தப்பழி எப்படி சிந்தப்படுது? எந்த அடிப்படையில் சிந்தப்படுகிறது? பகைகள் எந்த அடிப்படையில் உண்டாகிறது? நல்ல குடும்பங்கள் எப்படி சிதறடிக்கப்படுது? ஏன் நல்ல கணவன் மனைவிகள் பிரிந்து போகிறார்கள்? இந்த சரீரத்தில் மரணம் உண்டாகிறது. என்ன மரணம் உண்டாகிறது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய அனுபவம். ஆவி குறித்து என்ன ஒரு விஷயத்தோடு சொல்ற பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் லேச வாசிக்கலாம். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் மேல, இது பழைய ஏற்பாட்டுடைய அந்த அனுபவத்தை கொண்டு வர்றாரு. பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு விஷயத்தை செய்யணும்னா டக்குன்னு
இப்போ நம்ம ஜான் இருக்கிறாரு, அவரை கொண்டு ஒரு யுத்தம் பண்ணணும், உடனே அவர் மேலே இறங்குவார். அவரை கொண்டு ஒரு வல்லமையான காரியத்தை செய்திருவார், செய்து முடிச்சுட்டு போயிட்டு இருப்பார். ஆனால் ஜானுக்குள்ள யார் கிடையாது, தப்படுத்துறாங்க, ஜானுக்குள்ள யார் கிடையாது, ஆவியானவர் கிடையாது. ஆனால் ஜான் மேல் ஆவியானவர் இருந்தார், மோகன் மேல் ஆவியானவர் இருந்தார், அருள்ராஜ் மேல மேக ஆவியானவர் இருந்தார். ஆனால் இதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுடைய அந்த வித்தியாசம். எப்படி பூரணத்தை கொண்டு வர, அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அன்றைக்கு ஆவியான வருவார், அவன் எப்படிப்பட்டவங்க பார்க்கறது இல்லை, அவன் மேல் வந்து இறங்குவார், வேலை செய்வார், அப்படியே போய்கொண்டே இருப்பார். அவர் மேல் தான் இருந்தாரே தவிர, ஆனால் அன்னைக்கு சிமியோன் புல் யார் கிடையாது, ஆவியானவர் கிடையாது, ஆவியானவர் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் ஏதோ ஒரு காரியம் நடந்த உடனே எப்படி நினைக்கிறோம்னு சொன்னா, ஆவிய நமக்குள்ள இருக்கா, ஒரு உள்ளே இருக்கிறவர்களுக்கும் வெளியே இருக்கிற உள்ள வித்தியாசம் காண்பிக்க பாருங்க. அதே ரோமர்கள் நிருபத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, இங்க என்ன காட்டுறாரு, 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால். இப்போ இங்க பவுல் என்ன சொல்றாரு, ஆவியான எங்க இருக்கிறாரு, அங்கே மேல் இருந்தார், இங்கே மனுஷனுடைய இருதயத்துக்குள் ஊற்றப்படுகிறார். இங்கதான் ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்ட மனிதனுக்கும் இந்த மனிதனுக்குள்ள வித்தியாசம். சிலருக்கு சன்மார்க்கமா இருப்பார்கள், ஏதோ அவர்கள் வைத்து சில காரியத்தை செய்துட்டு போயிட்டே இருப்பார்கள், ஆனா அவங்ககிட்ட பூரணமே இருக்காது, பூரண வளர்ச்சி இருக்காது. இயேசு எதற்காக இந்த பூமியில் வந்த, இந்த அடிப்படை தான் பேசிட்டு வரேன். நீங்கள் இயேசுவை யாருன்னு நினைக்கிறீர்கள், இயேசு எப்படிப்பட்டவர் நினைக்கிறீர்கள், அவர் யாரு, எலியாவா, எரேமியாவா, யோவான் ஸ்நானகனா, தீர்க்கதரிசியா, இப்படியெல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கு இயேசு அதற்கு ஒப்பனை சொல்லவே இல்லை. அப்படி அல்ல, நாம் மாம்சத்தில் வெளிப்பட்டவர். எதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், அடுத்து அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார், உங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆவியானது பூரணப்பட வேண்டும், உன்னை பூரணப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். நம்ம பூரண புருஷனாக நிலை நிற்கும்படியாக. அவர் சபை எப்படி எதிர்பார்க்கிறார், ஒரு பூரணத்தை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் முன்னேறி கொண்டே இருக்கணும், நினைவுகள் மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த பழைய சில கட்டமைப்புல உடைச்சி எடுக்கணும், பழைய சுவாவங்களை எல்லாம் உடைச்சி எடுக்கணும். அந்த பூரண, அப்போ இந்த வார்த்தை என்ன ஒரு, அந்த அன்புக்கு எப்படி எடுத்துக்காட்டுற பாருங்க. மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே என்ன ஊட்டப்பட்டிருக்குது, கிறிஸ்தவத்தினுடைய பெரிய ஆழமே அன்புதான். அப்போ இந்த அன்பு எங்க வரும்னா, மேல இருக்கிற ஆவினால் வர்றதில்லை, உணர்ச்சிவசப்படுற ஆவினால் வரல. சிலத்தை உணர்ச்சிவசப்பட்டுக்கிட்டு ஆமா இன்னும் அப்படி இருக்கணும் இல்லை, ஆவியானவரே என் உள்ளத்தில் வாரும், எனக்குள்ளே ஊற்றப்படட்டும், எனக்குள்ள ஊற்றப்பட்டவரை நாம் பிழைக்க மாட்டேன், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்வார். ஏன் சித்தம் இருக்காது, கிறிஸ்துவி சித்தம் இருக்கும், கிறிஸ்து விரும்புறது இருக்கும். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க இந்த அனுபவத்தை கொஞ்சம் தூரத்தில் எடுத்து பாருங்க, கடந்த ஆண்டுகளை கவனித்து பாருங்கள், நமக்கு அறிமுகமானவர்களை பாருங்கள். இந்த வளர்ச்சியை நோக்கி நாம் வந்து கொண்டு இருக்கிறோமா, இந்த பூரணத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறோமா, ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இதில் பெரிய வெக்கமும் இருக்கிறது, பெரிய அவமானமும் இருக்கிறது. எது நம்மகிட்ட குறைந்து போய்விட்டது, அன்பு என்பது. இன்னைக்கு அன்பு இல்லாதனால்தான் கிறிஸ்தவர்கள் மேலும் பாதி கோர்ட்டில் போய் நிற்கிறோம், புறஞ்சாத இடத்துல போய் நிற்கிறோம், அவனிடத்தில் நியாயத்துக்கு போய் நிற்கிறோம். ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் கோர்ட்டுக்கு போகவே கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போகவே கூடாது, நம்முடைய நியாயங்களை நாமளே விசாரிக்கிறவர்களாய் மாறணும். இப்படி ஒரு முன்மாதிரியான வளர்ச்சி உள்ள சபை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறாரு. எப்படி மாறலாமா மாறக்கூடாதா, மாறணுமா மாற வேண்டாமா, என்ன செய்ய, இதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் இருக்கணும். இதான பூரணம்.
இந்த பூரணத்தை நோக்கி தானே வரணும். ஆனா இந்த பூரணத்தை நம்ம பேசுறது இல்லை. இந்த பூரணத்தை குறித்து அன்புன்னு பொதுவாக சொல்லுவேன். அன்புன்னு சொன்னா சாப்பாடு கொடுக்குற மட்டும்தான் அன்பு, துணி கொடுக்குறது அன்பு, ஏழைகளுக்கு நான் தப்பாக எடுத்துறாதீங்க, தப்பாக எடுத்துறாதீங்க. உடனே பாச ஏழை கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன், அப்படி இல்லை. இது மட்டும் அன்பின் நினைக்க, இது எல்லாரும் செய்கிறார்கள். துன்மார்க்கனும் நம்ம கூட அதிகமாக செய்கிறான். நம்மளை கூட அதிகமாக செய்கிறாங்களா இல்லையா? நீங்கள் கூட ஒருத்தன் ஐயான்னு கேட்டிங்கன்னா 5 ரூபா நம்ம 10 ரூபா நம்ம கொடுப்போம். ஆனால் துன்மார்க்க 100 ரூபா கொடுத்துட்டு போயிடுவான், 100 ரூபா கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ நம்மளை விட அதிகம் கொடுக்குறான்னு இல்லையா? அப்போ அது அன்பா இல்லை. அவனை பொறுத்தவரையில் என்ன செய்யறது? நான் பாவம் பண்ணுறேன், அதுக்கு ஒரு பரிகாரம், அதுக்கு ஒரு பரிகாரம். 4 ஏழை கொடுத்தா என் மேலே சாபம் வராது. நான் 4 பேரை ஏமாற்றி அடித்து பண்ண அதுக்காக செய்கிறேன். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம அப்படி இல்லை. நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கே நம்ம நன்மை செய்யணும். இதாங்க வளர்ச்சி. இதான் பூரணத்தை நோக்கி வளர வேண்டிய வளர்ச்சியில் இருக்கிறோம். இந்த வசனம்லாம் படிக்கும்போது அப்படியே ஆவியின் உள்ளத்தில் பேசும்போது சிலங்க நமக்கே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவரே, இதில் கொஞ்சம் குறைவுள்ளவனாக இருக்கிறமே, கொஞ்சம் இதில் வளர விரும்புகிறேன். அந்த ஆசையை உண்டாக்கணும். அந்த விருப்பத்தை சபைக்கு உண்டாக்க தான் ஆவியார் பேசுகிறாரு. அதனால தான் அவர் இது பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க. ரொம்ப மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஊற்றப்பட்டு இருந்தா நம்மிடத்தில் எப்படிப்பட்ட அன்பு இருக்கும்? அப்போ உலக அன்புன்னு ஒன்று இருக்குது, பிசாசு காட்டுற அன்பு இருக்குது, தேவ அன்பு இருக்குது. பிசாசு காட்டுற அன்பு எப்படி இருக்கும்? சில சொல்லுவாங்க, நாங்கள்லாம் யார் தெரியுமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருவோம். நாங்கள் என்ன அறிவாளி தெரியுமா? சின்ன மீன்னா உங்களை கொஞ்சம் அன்பை காட்டி உங்கள் தலையை அப்படி தடவி கொடுத்து உங்களை அப்படியே கொண்டு போய் உங்கள் தலையை அப்படியே என்ன செய்வான்? கட் பண்ணுறது. ஆனால் தேவ அன்பு அப்படி இல்லை. தேவ அன்பு அப்படி இல்லை. ஒன்று போட்டு பிடிக்கிறதுக்காக இல்லை, இது அவனை பூரணத்துக்குள் நடத்துவதற்காக. நான் நஷ்டப்பட்டாலும் ஆனால் அவனுக்கு நஷ்டம் வந்துடவே கூடாது. இதாங்க ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறதுன்னா இன்னைக்கு இந்த அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் கூட நான் பார்க்கவே முடியலை. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்படி எடுத்துறோம்னு சொன்னால் 4 வார்த்தை அந்நிய பாஷையில் சில இடத்துல பிரசங்கம் பண்ணும்போதே சிலர் அப்படியே என்ன செய்வாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க. அது கூட அவ்வளோ பூர்வம்னு சொல்ல முடியாது. கிரியை, செயல். ஆவியானவர் எனக்குள்ள இருக்காருன்னா என்னை எப்படி உருவாக்குறாரு, எப்படி என்னை பூரணப்படுத்த, அன்பை பூரணப்படுத்தி காட்டுறாரு, அன்புல ஒரு வளர்ச்சியை காட்டுறாரு. என்ன மோகன்? சில ஏன்னா அவங்க வீட்டில் ரொம்ப வழக்கு கோபம் அடிக்கடி வரும். ஆனாலும் மோகன்கிட்ட இருக்கிறவங்க உடனே ஃபோன் பண்ணி கேட்பாரு, பாஸ்டர் இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. எனக்கு யோசிப்பேன், அவங்க போகிற சபைக்கு கூட கேட்காம நைட்டை கூட நம்மளை போட்டு இப்படி சொல்லபடி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, பாஸ்டர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகிறதே இல்லை. ஏன் அவர் சொல்கிறதுனா, அவர் தேவனை அறியாத மனுஷன், அவன் அப்படி தான் செய்வான். ஆனால் அவன்கிட்ட அந்த அன்பு கிடையாது. ஆனால் நமக்குள்ள என்ன அன்பு இருக்குது? தேவ அன்பு இருக்குது. நம்புறீங்களா? நமக்குள்ள தேவ அன்பு இருக்குதா இல்லையா? அவன் ஊற்றப்பட்டிருக்குதா? இப்போ ஊற்றப்பட்டிருக்குது. நீங்கள் நினைச்ச விட உங்கள் வீட்டு போனோம் சோதனை ரெடியாக இருக்கும். இப்படியா நீ தேவ அன்பினால இருக்கிற, நீ சாட்சியா கொடுக்கிறா, வாரு உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு. அப்படி ஒரு மலை மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா கூட அப்படியே நின்றணும். வலது புறம் இடது புறம், ஏன்னா நிறைய திரும்பி எனக்குள்ள சோதனை வந்திருக்கும். நாம் என்ன பிரசவம் பண்றோம், நேர் ஆப்போசிட்டா நடக்கும். அப்படியே கிரகத்தை உடைக்கிற மாதிரி சந்திர போறோம்.
அப்படியே கோபம் சில்லுன்னு ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் சோத்திரம் பண்ணி அப்படியே என்ன செய்யறது, அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இல்லை பிசாசே, உன் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன், நீ எனக்குள்ள செயல்பட முடியாது, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அப்படியே நம்ம ஒரு தவறு பண்ண உடனே அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுறணும். அதுக்குள்ள அதில் என்ன நிலைச்சிடக்கூடாது. இந்த அனுபவத்தை தான், பூரணத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ சிமியோன் மேல இருந்தது மேல இருந்த அபிஷேகம். ஆனா பவுல் சொல்கிறாரு, மேல இல்லப்பா, உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. உனக்குள்ள இருக்கிறது நீ வாழ போறது இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் பிழைத்திருக்கிறாரு, அவர் தான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. எப்படி நடத்துறாரு? தேவன் விரும்புகிற தேவ சாயலாகவே நம்ம அப்படி உருவாக்கிட்டே இருக்கிறாரு. நீ தேவனுக்கு வெளிச்சமா காட்டுற. அதனாலதான் கர்த்தருடைய வஸ்திரம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் என்ன செய்து வெளிச்சமா இருக்கிறது. எப்படி தெரியுமா? இருளுள்ள ஜனங்கள், அந்தகாரத்துக்கு ஜனங்கள், தேவன் அறியாத ஜனங்கள், துன்மார்க்கத்தை செய்கிற ஜனங்கள், நமக்கு வெறுப்பை உண்டாக்குற ஜனங்கள், அவர்கள் மத்தியில் நான் எனக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் வெளிப்படுத்தி நான் அவனுக்குள் நான் போறேன், அது உள்ளே போகிறேன். நீ உள்ள போக போக ஒரு அணுகுண்டு மாதிரி பாருங்க, ஒரு நாள் விளங்கிடுவார்கள், ஐயா இவன் சாதாரண மனுஷன் இல்ல, இவனுக்குள் இருக்கிறது தேவ அன்பு. நமக்கு இந்த அன்பு வேண்டும் என்று அவன் நம்மிடத்தை கேட்பான். நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டல்மாவர்களே என்ன செய்யணும் அப்படி கேட்பார்கள். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி. அப்படிப்பட்ட வளர்ச்சியை கத்தை எதிர்பார்க்கிறாரு, அப்படிப்பட்ட உருவாக்குதலை கத்தை எதிர்பார்க்கிறாரு. அதனால்தான் சென்ட் ஜான் சர்ச் ஏதோ ஒரு சபை நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது தேவ திட்டத்தை செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு, தேவன் விரும்புகிறதை செய்யும்படியாக வைத்திருக்கிறாரு, அதனை உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் தான் நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள், உலகத்துக்கு ஒத்த நாடகங்கள்லாம் நம்ம போட மாட்டோம், போடக்கூடாது. வசனத்தின் அடிப்படையில் போயிட்டே இருப்போம். ஆனால் இது சொல்லும் போது அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பழக பழக பாருங்க, கர்த்தர் உன் தலையை அப்படியே உயர்த்துவார். இந்த வருஷம் கர்த்தருக்கு சொன்ன வாக்குத்தத்தம், உன் தலையை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். நீ பழைய ஸ்தானத்தில் வந்துடுவான். பழைய ஸ்தானங்கிறது என்ன? எப்படி ஆதாம் ஏவாள் விழுந்தார்களோ, விழுந்தவர்களை மீண்டும் கர்த்தர் கிறிஸ்து மூலமாக நம்ம அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரு. ஆனால் தான் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னை வெட்கப்படுது பயப்படும். ஒரு சில நேரங்களில் சில தவறு செய்யும் போது ஒரு பயம் வரும். பயம் வந்த உடனே நம்ம ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. ஆமா, இந்த தவறு செய்துட்டேன், ஏன்னா பயந்து ஓடுறேன், உடனே இம்மானுவேல் நான் இப்படி செய்துட்டேன், தவறு இம்மானுவேல் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு உடனே நான் இம்மானுவேல்ட்ட போய் ஒப்புரவாயிடுறேன். இப்ப பயம் போயிருது, என் முகம் வைக்கப்பட்டு போறது இல்லை. எனக்குள்ள ஆவியானவர் இப்படிதான் பூரணத்தை நோக்கி நடத்துறாரு, அந்த பூரணத்தின் அனுபவத்துக்குள் நடத்துறாரு. அவ பிசாசு என்ன செய்யறது? என்ன பூரணம் அடையக்கூடாதபடி அவன் நடத்துறான். நான் பூரணப்படக்கூடாது என்று என்னை விழுந்து போக பண்ணுகிறான், என் முகத்தை வெட்கப்படுத்த நினைக்கிறான். ஆனா எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவர் உடனே எனக்கு எழுந்து பேசுறாரு, இல்ல நீ விழுந்தது குறித்து பயப்படாத, நீ விழுந்த குறித்து சோர்ந்து போயிடாத, எழுந்துரு, உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நீ போ, என் வசனத்தைப்படி அவரோடு பேசு, வசனப்படி நன்மை செய்யுங்க. இப்ப பாருங்க, என்னை வெட்கப்படுத்துற பிசாசு என்னை வெட்கப்படுத்தி அவனை நாம் வெட்கப்படுத்தி விடுவோம். எதை நம்புறீங்க? நான் வெட்கப்பட்டு போறதில்லை, நான் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. பூரணத்தை நோக்கி கடந்து போகணும். ஆனால் ஆவியானவர் சில நேரங்களில் கூட்டத்தில் எல்லாரும் அப்படி அபிஷேகத்தை நிரம்பும் போது ஏதோ ஒன்று ஒரு மாற்ற தெரிஞ்சமா இருக்கும். அது ஆவியானவருடைய நடத்திப்பு அல்ல. அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி இருக்கணும், அந்த ஆவியான நமக்குள்ளே ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஊற்றப்படும் போது பாருங்கள், அவர் பெரிய சமாதானம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நீங்க நன்மை செய்ய முடியும்னு சொன்னா, இந்த உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை நீங்க அனுபவிக்கும் போதுதான், அதை ருசி பார்க்கும் போதுதான், அதை ருசித்து நீங்க அனுபவிக்கும் போதுதான், உங்களுக்கு எத்தனை விதத்திலிருந்து போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்கவே முடியாது, ஒருவனும் பிரிக்கவே முடியாது. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரு அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட் கொடுக்கிறாரு. வியாதியா, வருமானமா, இந்த வறுமையா, தரித்திரமா, இவைகள் வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் என்ன பூரணத்தை கொண்டு நோக்கி நடத்திட்டு இருக்கிறாரு. வறுமை வந்தாலும் அங்கே கூட நான் தளர்ந்து போக மாட்டேன், வியாதி வந்தாலும் நான் தளர்ந்து போக மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் என்னை வியாதிக்கு முன்னாடி என் தலையை உயர்த்தி காட்டுவாரு, அதுல என்னை பூரணப்படுத்தி காட்டுவாரு. என்ன தாழ்ந்து போக முன்படி சத்துருக்கள் சூழ்ந்து என்னை தள்ளினாலும்
விழுந்தாலும் என்னை தேவன் அந்த இடம் தூக்கி நிறுத்துற மாத்திரல என் சத்துருக்கு முன்பாக என் தலையை கர்த்தர் உயர்த்துவாரு. அந்த பூரணத்தை நோக்கி கர்த்தர் கொண்டு போறாரு. அவனை பூரண புருஷர்களாய் மாறி ஆண்டோடு விரும்புகிறாரு. அதனால நீங்க இன்னும் குழந்தை மாதிரி பாலை குடிச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள போகவே முடியாது, இதுக்குள்ள வர முடியாது. அப்போ இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய வல்லமைகளை எப்படி ஜெயிக்கிறது? நமக்கு முன்னாடி நன்மை இருக்குது, தீமை இருக்குது, ரெண்டு நான் முன்னாடி தான் இருக்குது. ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளணும், இல்லை நான் இதை தான் தெரிந்து கொள்வேன், நன்மையை தெரிந்து கொள்வேன். நம்ம நன்மைன்னு சொல்லணும்னா எனக்கு ஆண்டு வயசுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் அவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கட்டுக்கட்டாக பணத்தை இங்கே வச்சிருப்பாரு. தீமைன்னு சொன்னால் இங்கெல்லாம் நிறைய வியாதி இது இப்படி நினைக்கிறீங்க. தீமைன்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை. தீமை முன்னாடி பணம் இருக்கும், பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், பெண் இருக்கும், மண் இருக்கும், எல்லாம் முன்னாடி இருக்கும். இவெல்லாம் தீமை. இந்த இடத்துல இருக்கும் உண்மை இருக்கும், நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், தேவ திட்டம் இருக்கும். இப்போ எதை நீங்க தெரிந்து கொள்வீங்க? எப்படி சிஸ்டர்? ஒரு ட்ரேல பணம், தங்கம், பதவி, எல்லா உலக ஆசீர்வாதம்லாம் இருக்குது. இன்னொரு தட்டில் கிறிஸ்துவின் வார்த்தை இருக்குது, சமாதானம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, வரப்போகிற நித்தியத்துக்கு வழி இருக்குது. இதில் எதை தெரிந்து கொள்வீங்க? சாலமோன் எதை தெரிந்து கொள்ளுவார்? இப்போ எதை எடுப்பா நீ? உண்மையா? காலையில் ஒருத்தருக்கு 50,000 கொடுக்கணும். காலையில் எவ்வளோ கொடுக்கணும்? 50,000 கொடுக்கணும். இப்போ முன்னாடி என்ன வந்திருக்கு? நன்மை தீமை முன்னாடி இருக்குது. நான் முன்னாடி என்ன இருக்குது? நன்மையும் தீமை இருக்கு. நீங்க தீமைன்னா வேற மாதிரி எடுத்துடாதீங்க, இப்படி இருக்கணும். உலகத்துக்குரிய சகல ஆடம்பரத்தையும் முன்னாடி வைத்து தான் காட்டுவான். இப்போ எதை எடுத்துக்கொடுங்க? என்ன சார், என்ன மகனையா? இங்க பார்க்குற போது பணம் ஒன்றும் இல்லையே, இங்க ஒன்றும் பொண்ணும் இல்லையே. தேவ சித்தத்தை பூரணமாக செய்வதற்கு தான், அந்த பூரணத்தை நோக்கி நாம் வளருவதற்கு தான் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனால சத்திய ஆவியானவர் நமக்குள் வரும்போது சகலவிதமான, அதை படிக்கலாமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகலவிதமான சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் தமது சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை யாவையும் உங்களுக்கு, இங்க ஆவியனை குறித்து அந்த பூரணத்தை எப்படி எடுத்து காட்டுற பாருங்க. இப்போ சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நினைக்கிற மாதிரி நடத்த மாட்டாராம், ஆவியான நினைக்கிற மாதிரி நடத்த மாட்டாராம். அவருக்கு, ஆவியானவருக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை தான். அதனால இப்போ ஆவியான மனுஷனுக்கு வரும்போது இப்போ நான் எதையும் செய்கிறது இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்கிறாரு. அந்த ஆவியான எப்படி செய்கிறாரு? வரப்போகிற பிதாவின் சித்தத்தை அவர் கேள்விப்பட்டிருக்கிறதையும் அல்லது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதையும் அவர் எடுத்து அவர் என்ன செய்கிறாரு? எனக்கு கொடுக்கிறாரு, உங்களுக்கு கொடுக்கிறாரு, நம்மை நடத்துகிறாரு. அதனால்தான் ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எதையும் சுயமா செய்ய மாட்டார். இயேசுவும் எதுவும் சுயமா செய்யல, பிதாவும் எதையும் சுயமா செய்யல, 3 பேர் ஒன்றாக இணைந்தே செய்கிறார்கள். அதனால்தான் என்னை யார் என்று நீங்க நினைக்கிறீர்கள் என்று போது எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அவர்கள் அறிந்த விதத்தையே வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஆனால் அது ஏதாவது சரியா இருந்துச்சுதான்? இல்லை. இயேசு யாருடைய கேட்ட உடனே அவன் சொன்ன எதுவாவது கரெக்டா இருந்துச்சுதான்? இல்லை. எதை வைத்து அவர் சொன்னார்கள்?
அவர் செய்ததை வைத்து இவர் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இன்னாரா இருக்கலாம், இன்னா இருக்கலாம். சில நம்ம முகத்தை பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஓ நீங்க எந்த ஊருக்காரங்களா சொல்லிடுவாங்களே, சொல்லலையா? சில பேசுற வச்சுன்னு சொல்லிடுவாங்க, ஓ நீங்க மதுரைக்காரங்களா, நார்வேக்காரங்களா, அது சொல்லுங்க. சில ஃபேஸை பார்த்தாலே சொல்லிடுவாங்க, ஓ நீங்க என்ன குடும்பமா, நீங்க இன்னாருடையவர்களா சொல்றாங்க. எப்படி சொல்ல முடியுது? கதை திறந்து விட்டுருங்க. எப்படி சொல்லப்படுகிறது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதே போல பிதா அவருடைய குமாரனை கொடுத்தாரு. எதற்கு? பிதாவை சுத்தம் செய்ய. அடுத்து ஆவியானவர் இயேசுக்களுக்கு ஆவியை நமக்கு கொடுத்தார். எதற்காக? பிதாவை சுத்தத்தை செய்ய, நிறைவேற்றுவதற்கு. அவரால் தான் பூரணத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். தேவனுடைய மனதிற்கு எடுத்து காட்ட முடியும். எடுத்து காட்டுறாரு. சொல்றா பாருங்க அந்த வார்த்தை, நல்ல கவனிக்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவையை யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இப்போ இயேசு இந்த காரியத்தை வந்து பேசுறாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எப்படி செயல்படுவார், எப்படி செயல்படுவார், நான் என்னெல்லாம் செய்து முடிக்க போறேனோ, எப்படி பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பாவம் சாபங்கள்ல இருந்து விடுதலை அடைந்து விடுதலை ஆக்கி அதுக்கப்புறம் உங்களை பூரணத்துக்குள்ள எப்படி நடத்துவது என்பதை என்னிடத்தில் இருந்து எடுத்து ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். இதை தான் பவுல் எடுத்து காட்டுறாரு. உங்களுக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் அப்படி எடுத்து காட்டுறாரு. இயேசு இங்க சொன்ன வார்த்தையை தான் இங்கே பவுல் எடுத்து காட்டிருக்கிறாரு. ஆனால் ஆவியானவர் தங்கியிருக்கவில்லை, உனக்குள்ளே ஊற்றுகிறார், உனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படி உலகத்தின் ஆவியோடு ஒத்து போவார்கள்? அடுத்த ஒரு கேள்வி, எப்படி மாணி பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எப்படி உலக ஆவியோடு ஒத்து போவார்கள்? ஒத்து போக முடியுமா? என்ன டீச்சர் சொல்லுங்க. ஒத்து போகாது, போக முடியாது. ஆமே. ஆனா நம்ம என்ன கிடைச்சோம்? நம்ம உலகத்துல தானே வாழுகிறோம், உலகத்துல தானே வாழ்கிறோம். உலகத்துக்கு கொஞ்சம் அப்படிதானே போய் ஆகணும். இல்ல, உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. அவர் இப்படிதான் எடுத்துக்காட்டாரு. அவ பூரணம் அடைந்தவர்கள் தான் இதை ஜெயிக்க முடியும். பூரணத்தை நோக்கி பார்த்தவர்கள் தான் இந்த உலகத்துக்கு ஆவியோடு ஒத்து போக மாட்டார்கள். இந்த மாற்றம் வரும்போதாங்க சுபாவங்கள், செயல்கள், நடக்கைகள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி என்ன நேசிக்கிறனோ அதே போல பிறனை நான் நேசிச்சுட்டே இருப்பேன். பிறருக்கு அப்படி அன்பு கூறுகிட்டே இருப்போம். பிறருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் மாறுவோம். ஒரு நாள் யாரிடத்தை நாம் எதிர்பார்க்க மாட்டோம், நாம் கொடுக்கிறவர்களாக மாறிக்கிட்டே இருப்போம். எத்தனை நம்புகிறீர்கள்? பூரணம் இதை நோக்கி கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சபையை நீ வளரணும் அப்படிங்கிறாரு. நீ எந்தையும் கொடுக்க விட, பணத்தையோ எதை கொடுக்கடா, என்னிடத்தை பெற்ற அன்பை எடுத்து கொடு, அதனை எடுத்து காட்டு. நீங்க விதைச்சு பாருங்க, எதை விதைக்கிறாயோ நீங்க அப்படி செய்து பாருங்க. நானும் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு தேவன் நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாரு. சத்தியங்க சாதாரண இல்லைங்க, சத்தியங்கிற சாதாரண விஷயம் இல்ல. சத்தியவான் எவனையும் ஒருத்தரோட கைவிட மாட்டார் கர்த்தர். சத்தியத்தை அறிய 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 அது நம்மளோட பலத்துக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கும், ஆச்சரியத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும், நினைச்சு பார்க்காத இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம். எப்படி கொண்டு போகிறது? நாம் சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலை ஆக்குறது. உங்கள்கிட்ட இருக்க ஞானம் வித்தியாசமா இருக்கும், உங்க பேச்சு வித்தியாசமா இருக்கும், உங்க நட வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய எல்லாமே வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை பார்த்து நீங்க விரும்ப மாட்டீங்க, ஆனா உங்களை தூக்கி உயர்ந்த இடத்துல வைப்பார்கள். எத்தனை அறிந்திருக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா பூரணமாக ஆக
வாசனை வருமா வராதா? காயா இருக்கும்போது வாசனை இருக்காது, செங்காயா இருக்கும்போது வாசனை இருக்காது. இந்த பழுக்க ஆரம்பித்த உடனே நிச்சயம் நம்மள கர்த்தருக்கு யாரா இருக்கிறோமா? நமக்கு யாரா இருக்கிறோமா? நீங்க மரணத்துக்கே வாசனையா? என்ன வாசனை வீசிட்டு இருக்கிறீங்க? என்ன வாசனை? கிறிஸ்து நமக்குள்ள வாசனையா இருக்கிறாருங்க. ஆவியா நம்மள வாசனையா வீசப்படுகிறாரு. அந்த பூரணம் அடைய அடைய பாருங்க, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். இன்னைக்கு சபை இந்த அனுபவத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளல. இது ஏன் கர்த்தருடைய வருகை தாமதிக்குது? உலகத்தோடு ஒத்து போகுது சபை, ஊழியம் உலகத்தோடு ஒத்து போகுது. அதுக்கு வசனத்தை எடுத்து காட்டுகிறோம். அந்த வசனத்தை பாருங்கள், இந்த வசனத்தை பாருங்கள், அப்படி என்று இப்படி என்று சொல்கிறோம். ஆனா இப்படி வசனத்தை நம்ம நினைக்க மாட்டோம். எதை நோக்கி கடந்து போறோம்? இந்த உலகம் நம்மளை பகைக்கணுங்க, இந்த உலகம் நம்மை வெறுக்கணும். நீங்க நடந்து பாருங்க. அப்போ உலகம் நம்ம கைவிடும் போது கர்த்தர் கைவிடுவாரா? ஆமே. கர்த்தர் அப்பதான் அவருடைய கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வல்லமை வெளிப்படுத்த பார்க்கிறாரு. அவர் உயர்த்துகிறாரு. அவர்கள் உன்னை தள்ளி ஒரு வசனத்தை காட்ட பாருங்க. எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நினைக்கிறேன். 30:17 சாரி. அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. நல்லா கவனித்து பாருங்க. இங்க எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? அவர்கள் உன்னை விசாரிப்ப அத்த சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் தட்டி ஆடலும் எடுத்துங்க. அங்கே இருந்து என்ன உண்டாகிறதா? ஸ்தோத்திர பாடல்கள் உண்டாக்கும். ஆனாதான் வேதம் சொல்கிறேன், நான் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில இருக்கும். எப்போ? அவர்கள் உன்னை தள்ளுண்டவள் சொல்லி உன்னை தள்ளிவிடும் போது தேவன் அப்பொழுதுதான் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துறாரு, தன்னுடைய தயவை வெளிப்படுத்தி காட்டுறாரு. காட்டுற பாருல. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபினுடைய கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பி. எப்ப திருப்புறாராம்? உன்னை தள்ளுண்டவள் என்று உன்னை தள்ள விடும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். எப்போ இந்த உலகம் நம்ம தள்ளுது? நீ பூரணத்தை நோக்கி வரும்போது உறவுகள் உன்னை வெறுக்கும். இவனாயா இவன் எப்போ பாரு சோத்திரம் சொல்லிட்டே இருப்பான், எப்பொழுது நியாயம்னு சொல்லுவான், நீதினு சொல்லுவான், உண்மைன்னு சொல்லுவான், சத்தியத்தின்படி நடக்கணும்னு சொல்லுவான், இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுவாங்க. இதை செய்யணும், அதுன்னா வேண்டாம்பாங்க, இதை பண்ணணும் வேண்டாம்பாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்றாங்களா சொல்லலையா? உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லும் போது பாருங்க, அப்போ இந்த உலகம் நம்ம வெறுக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துகிறாரு. எந்த இடத்துல மகிமைப்படுத்துறாரு? உன்னை தள்ளின இடத்திலேயே கர்த்தர் சிறையிருப்ப கர்த்தர் அப்படியே மாற்றுகிறாரு. அதனால அந்த அழகா சொல்கிறாரு. எனக்கு இந்த வசனம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு பாருங்களேன். அந்த 19வது வசனம், அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும், அங்கே இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல்களும் புறப்படும். அப்போ எப்போ இந்த ஆடல் பாடல் எப்போ உண்டாகிறது? இதுதான் நம்ம சபையில் சொல்கிறோம், நல்ல ஸ்தோத்திர பாட்டு பாடி ஆடணும் பாடணும் அப்படிங்கிறது. எப்போ? உன்னை தள்ளுண்டவன் சொல்லும் போது, உன்னை கைவிடும் போது, உன்னை வெறுக்கும் போது. ஆனால் தான் நான் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருந்துகிட்டே இருக்கான். அப்போ எனக்குள்ளது ஆவியான ஊற்றப்பட்டிருக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யணும்? என்னை சோர்ந்து போக விட மாட்டார். ஒருத்தர் நம்மளை வெறுத்து பேசுறாங்க அல்லது நெகட்டிவா பேசுறாங்க, ஒரு ஆளுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல நீ ஒண்ணுக்குமே ஆக மாட்டாப்பா, நீ லாக்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனம் எப்படி ஆகும்? என்ன எப்படி ஆகும்? அப்போ நான் ஒண்ணுக்கு ஆக மாட்டேனும்.
அவர்ல தகுதியே இல்லையோ, பிரயோஜனமே இல்லையோ, உடனே அது உனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள ஊற்றப்பட்டிருக்கும் போது ஆவியான உடனே சொல்லுவாரு, நல்ல பாடு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, இதை பார்த்து பயப்படாத, இதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது, அந்த வார்த்தை உனக்குரியது கிடையாது, உன் வார்த்தை வேற, நீ பாடி துதிக்கணும், ஆண்டவரை மையப்படுத்தணும், ஆண்டவர் உயர்த்தி காட்டு, நீ உயர்த்த சிறையிருப்புகள் தானாக உடைந்து போகும். கர்த்தர் தானாக அதை உடைக்கிறாரு. யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணமும் வந்தேன். இப்ப இயேசு எதுக்கு வந்தாராம்? இயேசு எதற்கு வந்தாராம்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று இயேசுடைய கேள்வி. அதற்கு ஜனங்களுடைய பலவிதமான பதில்கள். அதற்கு இயேசு சொன்ன பதில்கள், நான் மாம்சத்தில் வெளிப்பட்ட மாம்சகுமாரன் அப்படி சொல்லிட்டு, அடுத்தது மாம்சகுமாரனுடைய நோக்கம் என்ன? திருடனை, அழிக்கிறவனை, நமக்கு வேதனை உண்டாக்குறவனை, அவனுக்கு முன்பாக நம்முடைய ஜீவனை அவர் பூரணப்படுத்துவதற்காக. அதனால்தான் நம்ம ஜீவனை அழிக்கிறது சோர்ந்து போகிற வார்த்தை பேசுறது, நெகட்டிவான வார்த்தையை, நீ ஒன்றுக்கு லாய்க்கில்லை, நீ ஒன்றுக்கு லாய்க்கில்லை, ஒன்றுக்கு லாய்க்கில்லை, இந்த வார்த்தை கேட்டால் தைரியசாலி கூட எப்படி ஆகிடுவான்? சோர்வு வந்துடும், நம்பிக்கை இழந்துரும். ஆனால் இப்படி திருடன் நம்முடைய நம்பிக்கை திருடுறான், நம் விசுவாசத்தை திருடுறான், நம் உறுதித்தன்மை திருடுறான். இப்படி திருடுகிறவனைக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காக தான், கர்த்தர் நம்முடைய ஆவியை புதுப்பிக்கிறதுக்கு தான், நம்முடைய ஆவியில ஒரு பலத்தை கொடுப்பதற்கு தான் நான் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்ப இயேசு வந்த நோக்கம் என்ன? இயேசு வந்த நோக்கம் என்ன? யார் சொன்ன நித்திய ஜீவன்? ஆனா அந்த வசனம் எப்படி சொல்லிச்சது? ஜீவன் என்ன செய்யணும்? பரிபூர்ணம் அடையணும், ஆத்மா பூர்ணம் அடையணும் வசனத்தினா. அதுக்கு தான், அந்த பூரணம் அடையதான் ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்காரு பவுல் எழுதுகிறார். சிமியோன் மேல் தேவ ஆவியாக இருந்தார், ஆனா பவுல் எழுதும் போது உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சிமியோன் ரட்சணியத்தை காண விரும்பினார், யாரை பார்க்க? இயேசுவை பார்க்க விரும்பினா, அவ்வளவுதான். அதை காணும்படி செய்தாரு. ஆனா இயேசு சுவாவத்தை அவர் அந்த பூரணத்தை அடையல. ஆனா அவர் கிடைக்காத பாக்கியத்தை சபையாகி இருக்கிற நமக்கு கொடுக்கிறார். சபைக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார், சபைக்கு இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதை ஆவியை நமக்கு ஊற்றி. அதனால ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா, இன்னைக்கு நமக்குள்ள அதை அனுபவிக்க முடியும். தனித்து நின்று ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் சொல்றார், அவர் கிட்டத்தட்ட 74 மணி நேரம் என்னவோ சொன்னார், நான் தனிமையா நின்று ஜெபம் பண்ணேன் ஐயா, தனிமையா நின்று ஜெபம் பண்ணேன், ஒரு சோர்வு வரல, எந்த இதில் நானும் எனக்குள்ளது ஆவியானவரும், நானும் எனக்குள்ளது ஆவியானவரும், நானும் எனக்குள்ளது ஆவியானவரும். இன்னைக்கு நம்மளால அரை மணி நேரம் சொல்ல முடியுதா? இன்னைக்கு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. என்ன இல்லையா? நம்ம 2 வாரத்தை கொஞ்ச நேரத்தும் சத்தமாக ஜோடிடுவோம், அடுத்து புஸ்ரி ஆயிடுவோம், அப்படி புஸ்ரி ஆயிடுவோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆவே நமக்குள்ள இந்த பழைய ட்ரெயின், நிலக்கரியில் ஓடுமே ட்ரெயின், என்ன அருண், அது எப்படி ஓடும்? சுக்கு 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 ஜுக்கு ஜுக்கு ஜுக், அப்படியே அதுக்கப்புறம் போக அந்த சூடாக 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 அப்படியே ஸ்பீடு போகும், ஹீட்டாக. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்பட 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 நமக்குள்ள பலன் வந்துகிட்டே இருக்கும், மனதில் மகிழ்ச்சி நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கும், அப்படியே பலப்பட்டுக்கிட்டே இருப்போம். அதுதான் சொல்கிறாரு, திருட வருகிற நோக்கம் வேறப்பா, நான் வருகிற நோக்கம் வேற. இந்த உலகத்தில் ஆவி ஒன்று சோர்ந்து போக பண்ணும். அப்பா ஜோமனிட்டு கிடையாது, நான் இதில் நிறைய சாட்சியம் சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு அம்மா, நல்ல ஒளிஞ்சிற ஒரு அம்மா,
அவங்க பின்னாடி ஒரு 4-5 குரூப்பே இருக்கும். அப்படியே வீடு சொந்திக்க அந்த ஊழியம் இந்த ஊழியன்னு போவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க வீட்டில். பிரச்சனை வந்த உடனே அவங்க வாயினால சொன்ன ஒரு வார்த்தை, எதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கணும்னு தெரியலையா, நான் ஆண்டவர்கிட்ட நெருங்க தான். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது, எதுக்குதான் நெருங்கணும்னு தெரியல. ரொம்ப நல்ல உற்சாகம் இருந்தவங்க, நல்லா இருந்தவங்க, ஒரு சின்ன சோதனை வந்த உடனே இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதை ஏன் சொல்லணும், இந்த வார்த்தையை பயன்படுத்த பாருங்க, அவருடைய வாழ்க்கையில தேவரை விட்டு விலகிட்டே இருந்தாங்க. தேவரை விட்டு விலகிட்டே இருந்தாங்க. அந்த வீட்டில் ஜெபம் குறைஞ்சது, ஊழியர்கள் குறைஞ்சது, வெறும் குழப்பம், எப்பவும் பிரச்சனை, கஷ்டங்கள் வர ஆரம்பித்தது. அப்போ கூட இவங்க என்ன செய்யல, இது என்ன காரணம், அவங்க மேல ஆவியானவர் இருந்தாரே தவிர அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. அவங்க உள்ள ஆவியானவர் இருந்தால் வளர்ச்சி அடையல, பூரணத்திற்கு. இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் எப்படின்னா, மேலதான் இருக்குது ஆவியான, உள்ள இல்லை. உள்ள இல்லாதனால தான் சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே தளர்ந்து சோர்ந்து முடங்கி மறுதளிச்சு. பேதுரை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. பேதுருக்குள்ள ஆவியா இருந்தாரா, பேதுரு மேல இருந்தாரா? பேதுருக்குள்ள இருந்தாரா? பேதுருக்குள்ள இருந்த அவர் மறுதளிக்க போறாரு. எப்போ அவர் உள்ள வந்தார் ஆவியானவர்? எப்போ? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவங்க எல்லாரும் கூடியிருக்கும் போது அப்பொழுதுதான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுக்கப்புறம் மறுதளிச்சாரா? இங்கதான் பூரணம் அடைஞ்சிச்சுது. பூரணம் அடையும் போது அதனுடைய வாசனை வேற, அதனுடைய சாட்சிகள் வேற. ஆனா நான் மேல இருக்கும்போது பழைய ஏற்பாட்டுடைய அனுபவம் அது. வருவார், செய்வார், போயிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம மேலே வருவார், மகனே இந்த மகளுக்கு இதை சொல்லிட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதனால எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு எந்த விடுதலை இல்லை. ஆண்டவர் இந்த வீட்டுக்கு சொல்லிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுது. ஆனால் எனக்குள்ள எப்போ ஆசீர்வாதமாக மாறும், எனக்குள்ள ஊற்றப்படும் போது தான், ஆவியா நமக்குள்ள ஊற்றப்படும் போது தான். அப்போ பேதுரு ஏன் மறுதளிச்சாரு? அவர் மேல இருந்தாரே தவிர, ஆனா அவரை குறித்து வாக்கு தத்தங்கள் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஆவியை ஊற்றப்பட்டாரோ அதுக்கப்புறம் அவர் பூரணம் அடைந்தார். அதனால கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் துணிந்தார், கிறிஸ்துவுக்காக மரிக்க துணிந்தார் அவர். ஆனால் ஆவியானவர் நமக்கு இருக்கும்போது தான் அவர் நம்மளை அப்படியே உருவாக்கிட்டே இருப்பார். ஆனால் இயேசு சொல்கிறார், திருடன் திருடவும் கொல்லவும் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கொன்னுட்டே இருக்கிறான், கிறிஸ்தவத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறான், இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அவனுடைய ராஜ்யம் மாற்றிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் தேவன் இன்னைக்கு நம்முடைய சபைக்கு சொல்கிறார், என் விசுவாச குடும்பமே, நீங்க சின்ன கூட்டமாக இருந்தாலும் நீங்க முத்துக்களை போல இருக்கணும்னு விரும்புகிறாரு, நீங்க பூரணமான வளர்ச்சியை நோக்கி இருக்கணும்னு விரும்புகிறாரு. நான் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன், உங்களை நடத்த நான் விரும்புகிறேன், ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் நடத்தினா இந்த முத்தை ஒருத்தரும் சேதப்படுத்த முடியாதுங்க, ஒருத்தரும் சேதப்படுத்த முடியாது. விலையேற பெற்றவர் நான் கேளும், நான் மகிமையானவர்களையா கர்த்தர் அப்படி உருவாக்க விரும்புகிறாரு. அந்த பாரத்தை இன்னைக்கு நமக்குள்ள வைத்திருக்கிறாரு. அப்போ நாமும் வளரணும், மற்றவர்களையும் வளர்த்து எடுக்கணும். மற்றவர்களை வளர்க்கறதுக்காக நாம் கஷ்டங்களை பொறுத்து கொள்ளணும். நான் பிடிக்காத பேசினா கூட, என்ன ஆனந்து, பிடிக்காத பேசினா கூட நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? எனக்குள்ள பூரணம் இருக்குதே. சில சொல்லுவாங்க அவங்க லாக்கே இல்லையா, அவங்க சரியே கிடையாது. அவங்களுக்கு சொல்ற பதில் ஒரே ஒரு வரி தான், நீங்க லாக்கி தானே, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. ஆமே, சிலர் புருஷனை லாய்க்கலங்கிறது, சில மனைவியை லாய்க்கலது, சிலர் உடன் பிறந்தவன் லாய்க்க கிடையாது. நீ லாய்னத்துக்கு நின்று சரி, நீங்க நல்லா ஆடு தானே, நீங்க லாய்க்குள்ள ஆடு தானே, உங்களால் முடியவா முடியாதா? அப்போ லாய்க்கில்லாத அதை புரோஜனம் இல்லைன்னு சொல்ற வார்த்தை யார் பேசுவானா? புரோஜனம் இல்லாதவர்கள் இந்த வார்த்தை பேசுவார்கள். புரோஜனம் உள்ளவர்கள் ஒரு நாள் இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டவர்கள், இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அவர்களுக்குள் என்ன இருக்குது? தேவ ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. அவ தேவ ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறவர்கள் ஒரு நாள் இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். சிலர் ஊழியக்காரங்களே சபிச்சு ரொம்ப சபிப்பாங்க. ஆனா சபிக்கிறது யாருடைய வேலை? யாருடைய வேலை?
சொல்லுவோம். பிசாசை எங்க பார்க்கணும்? எப்படி பார்க்க முடியுது? அந்த கிரியில் தான் பார்க்க முடியுது. ஆனா நமக்குள்ள தேவாவி இருக்குமானால் நாம் என்ன செய்யணும்? சபிக்கிறவர்களை கூட எத்தனை பேர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? பூரணப்பட்டவர்கள்லாம் அப்படியே நம்ம எழுந்திருப்போம்.